என்ன பாபுவை கொள்ள சிறுத்தைகள் அனுப்பிச்சோமே என்ன ஆச்சு? 2 சிறுத்தையில அவன் பெண் சிறுத்தையை சுட்டு கொண்டுட்டான். கவலைப்படாதீங்க, பெண் சிறுத்தையை பறி கொடுத்த ஆண் சிறுத்தைக்கு வெறி வந்துடுது. அதனுடைய குணம் எனக்கு தான் தெரியும். பாபுவை பழி வாங்காம விடவே விடாது. அதுல இந்நேரம் அவன் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்கு.
என்ன பழி வாங்க வந்தது இப்ப உன்னை வஞ்சம் தீர்த்துக்கிறதுக்கு வீட்டுக்கே வந்துருச்சு. பேசுறதுக்கு நேரம் இல்லமா, முதல்ல அந்த சிறுத்தை சுட்டு கொண்டு வந்துடுறேன். பாபு வேண்டாம், நான் சொல்றது கேளு. எப்போ அது இவ்வளவு தூரம் வந்துருச்சு? அப்பவே சுட்டு கொண்டு இருக்கணும். ஒரு தடவை வந்து கண்டுகிட்டா இனி அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டு வைக்கவே கூடாதுமா. நகருங்க. பாபு இப்ப நீ போக கூடாது. சத்தியமா சொல்றேன், இப்ப நீ வெளியே போனே உனக்கு முந்தி நான் போய் சிறுத்தைக்கு பலியாயிடுவேன். வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. இப்படியே விட்டு வச்சிருந்தா ஆபத்து. ஆமாமா, சிறுத்தையை விட்டு வச்சா அண்ணனுக்கு ஆபத்து, அண்ணனை விட்டு வச்சா சிறுத்தைக்கு ஆபத்து. ஆனா ரெண்டு பேருமே சமாதானமா போறதுக்கும் சான்ஸே இல்ல. சிறுத்தை சமாதானமா போனாலும் போகும் போல் இருக்கு. அண்ணன் நடனா துப்பாக்கி கையுமா சுத்திட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஜோக்கர், வேட்டுக்கு போகாம வீட்லயே இருக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டா அண்ணனுக்கா பொண்டாட்டு மேல இருக்கிற பிரியத்தினால அவன் வீட்டை விட்டு நகர மாட்டான்ல. ஓ ஆமா ஆமா, பொண்டாட்டி மேல பிரியா இருந்தா வீட்டை விட்டு நகர மாட்டான். நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், உனக்கு லதா வீடு தெரியுமில்ல? லதா தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போகணும். நம்ம போறோமா? ஆமாண்டா. ஏன் அவங்களுக்கு நம்ம வீடு தெரியாதா? வரமாட்டாங்க. சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறியா? சரி சரி, போய் படுத்துக்கோ. படு. அம்மாவும் போயிட்டாங்க, அண்ணனும் போயிட்டாரு. சிறந்த ஜன்னல், சிறுத்தை வந்த வழி, இங்கு நான் தனியே. இருக்காருங்க. நான் சொல்றது கேப்டன் சுந்தரம். ஆமா, அவர் தானுங்க. ஆமா, நீங்க யாரு? சிங்கார எஸ்டேட் ஓனர் பாபு இல்ல? ஆமா. அவருடைய அம்மா வந்திருக்கிறதா சொல்லு. வாங்கம்மா, வாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, அப்படி உட்காருங்க. உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப நாளா எனக்கு தெரியும். ஆனா உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்குதான் கிடைச்சது. ஏமாமா, அண்ணி இருக்காங்கல்ல? என்னடா அது அதுக்குள்ள முறை கொண்டாட ஆரம்பிச்சுட்டேன். இருக்கட்டும், அட்வான்ஸ் புக்கிங் பண்றாரு. பையன் யாரு? ஒரு காலத்துல அவங்க அப்பா நம்ம எஸ்டேட்ல மேனேஜரா இருந்தாங்க. இவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது பெத்தவங்க காலம் ஆயிட்டாங்க. அதுல இருந்து அவன் நம்ம வீட்டுலதான் வளர்ந்துகிட்டு வர்றான். கொஞ்சம் தமாஷான பையன். அண்ணன் பெரிய ஆளு. ஏமா நிக்கிற? இப்படி உட்கார். இருக்கட்டுங்க, உட்கார நீ. அண்ணன் கல்யாண விஷயமா பொண்ணு பார்க்க வந்தோம், பார்த்தோம், அவ்வளவுதான். அப்புறம் என்னங்க, என் பையனுக்கு உங்க பொண்ணு கொடுக்கறதுல உங்களுக்கு இஷ்டம் தானே? உங்க இஷ்டம் தான் என் இஷ்டம். எனக்கு இல்லை. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமே. தெரியுங்க. ஜோக்கர், இதோ பேரே ஜோக்கரா, எந்த கட்சியிலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நான் தான் கல்யாண புரோக்கர். அப்படியா? ஆனா இவ்வளவு சீக்கிரமா உடனே கல்யாணம் நடந்தது எந்த குடும்பத்துல இருக்காது. இத பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் சதா வேட்டைன்னு காட்டுக்குள்ளேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் அவன் வீட்டோட இருப்பான். அதுக்கு என்ன, இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடுவோம். மகன் யாரா? அத்தா. அவன் யாரா? வேற யாரா? இந்த வேட்டைக்காரர் தான். அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இந்த காரி பேர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி காட்ட சுத்த வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இல்ல, என் பிள்ளைய கட்டிக்க உனக்கு சம்மதமான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன அப்படின்யா? சொன்னேன். அப்புறம் உங்க அப்பா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? ரெண்டு பேரும் பார்க்க மாத்திக்கிட்டாங்க. போக்குவரத்து காய் போச்சா? என்ன இருக்கு? அடி லதா குட்டி.